श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानवित्राणनबद्धदीक्षं ज्ञाननिधिं देहप्रतं शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। वन्दे बृन्दावनचरं वल्लभी जनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम्। ஸ்ரீமத்பாகவதத்துல ஏகாதசி ஸ்கந்தத்துல உத்தவருக்கும் கிருஷ்ணனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சம்வாதம். அந்த சம்வாதம் மூலமாக தர்மங்களை போதிக்கின்ற கண்ணன். அந்த விஷயத்தை தான் நாம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். இதுல இதுக்கு முன்ன சில விஷயங்கள் எல்லாம் கேட்டேன். தரித்திரன்னா யாரு, கிருபணன்னா யாரு, லோபின்னா யாரு, இப்படி எல்லாம் பல எத்தனையோ ஒரு சந்தேகம் உத்தவர் கேட்டார். அதுக்கெல்லாம் மொத்தத்துக்கும் பதில் சொன்னார் கண்ணன். தரித்திரன் அப்படின்னாக்கா எஸ் அசந்துஷ்டா, என்ன வந்தாலும் சந்தோஷம் இல்லாதவன் யார் இருக்கானோ அவன் தான் தரித்திரன். இது பணத்தினால பெரிய சந்தோஷம் இதுவோ புகழாலேயோ நினைச்சுட்டு இருக்கிறவருக்க இருக்கிறத கொண்டு சந்தோஷத்தோடு இருக்கிறவன் அவன் தனி. என்ன இருந்தாலும் ஒரு அசந்துஷ்டி, ஒரு சந்துஷ்டியே இல்லாமல் இருக்கிறது இருக்க, அப்படி இருக்கிறவனை தான் தரித்திரன்னு சொல்லணும் என்று சொன்னார். கிருபணஹா யோ அஜிதேந்திரியா, கிருபணஹா லோபி என்றெல்லாம் சொல்றவங்க அது யாருன்னா புலன்களை அடக்க தெரியாதவனாக இருந்திருக்கிறவன், இந்த வஸ்துக்கள்ல ஈடுபட்டவனாக இருந்திருக்கிறவன், இதெல்லாம் அவன் கிருபணனாக சொல்லப்படுகிறான்னு சொல்லணும். இப்ப சொல்லச்சே குணதோஷ திருசிர்தோஷ குணஸ்தோபய வர்ஜனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப ஒவ்வொரு வஸ்துலையும் குணம் தோஷம் என்று ரெண்டு சொல்லப்படுகிறது. இந்த குணத்தையோ தோஷத்தையோ ரெண்டையும் பார்க்காமல் இருந்திருக்கவன் உபய வர்ஜனம். எது செய்யணுமோ அதை பார்க்கிறவனாக இருந்திருக்கானே. கிம் வர்ணித்தேன பகுனா லட்சணம் குணதோஷயோகோ, குணத்துக்கு என்ன லட்சணம், தோஷத்துக்கு சத்தியம்னா என்னது, அது குணம், அதுக்கு லட்சணம் சொன்னார். தரித்திரகான்னு சொல்லச்சே இது தோஷம், தோஷத்துக்கு என்ன லட்சணம்னு இப்படி குணதோஷ லட்சணம். இந்த குணத்துக்கு உண்டான குணத்துக்கோ தோஷத்துக்கோ உண்டான லட்சணத்தை பத்தி சொல்லி பார்த்தோம். இந்த லட்சணமானது தோஷோ குணஸ்தோபே வர்ஜனம்னு இப்படி இது குணம் இது தோஷம்னு தனியா பிரிச்சு பாக்குறது இருக்கு, அதுவே தோஷமா. அப்ப குணம்ன்றது என்னன்னா உபய வர்ஜனம், ரெண்டும் இல்லாமல் இருக்கிறது. அதாவது குணத்தை பத்தியும் பார்க்காமல் தோஷத்தை பத்தியும் பார்க்காமல் இருக்கிறது, அதுதான் குணதோஷ வர்ஜனம். அதுதான் குணமாகுமே தவிர இது தோஷம்னு தெரிஞ்சுக்கிறது இது குணம்னு தெரிஞ்சுக்கிறது இது ரெண்டும் குணத்தையோ தோஷத்தையோ பார்க்காமல் இருக்கிறது தான் விசேஷம்னு சொல்லி முடிக்கிறேன். அப்படி சொல்லச்சே அதுக்கு உத்தவர் சில கேள்வி கேட்கிறேன். இப்ப இது நல்லது கெட்டதுன்ற பாகுபாடெல்லாம் சாஸ்திரத்தை கொண்டுதான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அந்த சாஸ்திரத்தை கொண்டு தெரிஞ்சுக்கிட்டே சாஸ்திரம் தான் இதெல்லாம் நல்லது இதெல்லாம் கெட்டதுன்றது தெரியப்படுத்துறது. விதிச்ச பிரதிஷேதிச்ச நிகமோகி ஈஸ்வரஸ்ய அபேட்சதேர விந்தாட்ச குணம் தோஷஞ்ச கர்மணாம். இதெல்லாம் செய்யணும்னு சொல்றதுக்கோ இதெல்லாம் பிரதிஷேதம் இது செய்யக்கூடாதுன்னு சொல்றதுக்கோ சாஸ்திரத்தை எதிர்நோக்கி நாம இருந்துட்டு இருக்கோம். சாஸ்திரம் தான் இத சொல்றது. இப்போ சத்தியம் வத தர்மஞ்சர இப்படி எல்லாம் சாஸ்திரம் தான் விதிக்கிறது. சத்தியத்தையே உண்மையே சொல்லணும், தர்மத்தையே அனுஷ்டிக்கணும் எப்படின்னு எல்லாம் சாஸ்திரம் சொல்றது.
விதிஷ்டர். இதே சாஸ்திரம் தான் சொல்றது, நசுரான் பிபேத்து நான்ரத்தம் பிபேத்து நான்ரத்தம் வதேத்து, சுராபானம் பண்ணக்கூடாது, பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்றது. அப்போ சில சில செயல்களை செய்தோம்னாக்க இது குணமாக கருதப்படுகிறது, சில சில செயல்களை சொன்னோம்னா தோஷமாக கருதப்படுகிறது. இப்ப இந்த குணம் தோஷம் இது ரெண்டும் எதுக்காக ஏற்பட்டிருக்குன்னாக்க, இந்த குணத்தை இது குணம்ன்றது தெரிஞ்சுட்டாக்க நாம அதை அங்கீகரிச்சு அனுஷ்டிக்கிறதுக்கு உபயோகமாக இருந்துருக்கு. தோஷம்ன்றது அந்த காரியத்தை நாம பண்ணாமல் இருக்கிறதுக்கு உபயோகமாக இருந்துருக்கு. ஆகையால குணம் தோஷம் தெரிஞ்சுட்டு தானே காரியம் பண்ணோம். இது எம்பெருமானுடைய கட்டளை தானே வேதம். இப்ப இந்த வேதத்திலேயே குணத்தையும் தோஷத்தையும் தெரிஞ்சுட்டு பண்ணணும்ன்றதான சாஸ்திரம் சொல்லிருக்கு. அப்போ குணம் தோஷம் ரெண்டையும் விட்டுட்டு நாம அனுஷ்டானம் பண்ணணும்னு சொல்றது எப்படி ஒரு அங்கீகரிக்க முடியுதானதாக இருக்க எனக்கு புரியலையேன்னு ஒருத்தவர் கேட்கிறார் இந்த இடத்துல. இப்போ வர்ணாசிரம விகல்பம், இப்ப இந்த வர்ணத்தை சேர்ந்தவர்கள் இந்தந்த காரியத்தை பண்ணலாம், மீதி பேர் இந்த காரியத்தை பண்ணக்கூடாதுன்னும், இது எல்லா ஆசிரமத்துல இருக்கவாலும் பண்ணக்கூடிய காரியங்கள், இது இந்தந்த ஆசிரமத்துல இருக்கவாதான் இந்தந்த கர்மாக்களை அனுஷ்டானம் பண்ணணும்ன்றதெல்லாம் வர்ணாசிரம விதி இருந்துருக்கு. அதே மாதிரி பிரதிலோம அனுலோமஜம்னு சொல்றது, பிரதிலோமம் அனுலோமம்னு சொல்றது இருக்க, இது இப்போ அவளுடைய ஜாதியில கல்யாணம் பண்ணிட்டாள்னாக்கா அது மூலமா பிறக்கக்கூடிய குழந்தைகள் அதே ஜாதியை சார்ந்தவர்களாக இருப்பார். இப்ப இந்த வர்ண சங்கரம்னு சொல்றது, இந்த ஜாதியில மாத்தி பண்ணிக்கிறவாளா இருந்தாள்னாக்கா அப்ப மறுபடியும் அதுல ஒரு சிரமங்கள்லாம் ஏற்படும். இப்ப ஜாதியில பாருங்க, இப்ப மேல் ஜாதியில புருஷன் ஸ்திரீ இருந்துட்டு புருஷன் கீழ் ஜாத்தியாக இருந்து அது மூலமா வரக்கூடிய குழந்தைகளுக்கு பிரதிலோமம்னு பேரு. அனுலோமம்னு சொன்னாக்கா புருஷன் மேல் ஜாத்தியாகவும் ஸ்திரீ கீழ் ஜாத்தியமாக இருந்தாள்னாக்கா அவளுக்கு அனுலோமத்தினால வருதுன்னு சொல்றது. இப்படிப்பட்ட ஒரு பிறழ்ச்சியினால வரக்கூடியது இருக்க அவளுக்கு சில சில விஷயங்கள்ல அதிகாரம் இல்லாத போயிடுறது. அதே மாதிரி சில சில திரவியங்கள், இப்ப 8 வருஷம் பிராமணம் உபநயன அப்படின்னு பிராமணனுக்கு 8வது வயசுல உபநயனம் பண்ணணும், க்ஷத்ரியனுக்கு 12வது வயசு, இப்படி எல்லாம் ஒவ்வொருத்தருக்கு வயசு, எனக்கு 16வது வயசுல நல்லா இப்படி எல்லாம் சொல்லிருக்கு, சாஸ்திரத்துல சொல்லிருக்கு, காலமும் சொல்லிருக்கு, சொர்க்கம் நரக்கம்னு பிரதேசங்கள்லாம் இப்படி எல்லாம் சொல்லிருக்கு. இப்ப இந்த மாதிரி எல்லாம் இருக்கச்சே இந்த குணதோஷாதி திருஷ்டி இல்லாத எப்படி இதெல்லாம் நல்லது இதெல்லாம் கெட்டதுன்றது அதுல இருக்கக்கூடிய ஒரு சுபாவத்தை அறிந்து கொள்ளாமல் நாம எப்படி அதுல ஈடுபட முடியும்? ஸ்ரேயசம் கதம் ருணாம் நிஷேத விதிலட்சணம் பிததேவ மனுஷியானாம் வேதஸ்டவேஸ்வர ஸ்ரேயஸ் அனுபலப்தே அர்த்தே சாத்திய சாதனையோரப்பி. பிரத்யட்சமா பாக்குற விஷயத்துல இது பண்ணா நல்லதா இருக்கும், இது பண்ணா அவ்வளவா சிறந்ததா இருக்காது என்றெல்லாம் ஏற்படுறது. அதே மாதிரி நம்மளுடைய புலன்களுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள்ல விதி நிஷேதம், இது பண்ணா நல்லது இது பண்ணா கெட்டதுன்றது, இது நல்லது இல்லைன்றதெல்லாம் வேதத்தை கொண்டுதானே தெரிஞ்சுக்கிறோம். வேதன்றது உங்களுடைய கட்டளையா போயிடுத. இப்போ நாம பண்ற காரியங்கள்ல குணமோ தோஷமோ பார்க்காமல் நாம காரியங்களை பண்ணணும்னு சொல்ற, அதுக்கு என்ன தாற்பயம் எனக்கு புரிஞ்சுக்க தெரியல. நிகமேன அபவாதஸ்ய பிதாயா இதிமே பிரமஹாம் குணதோஷ பிதா திருஷ்டி நிகமாஸ்தே நஹி ஸ்வதஹா. இது நல்லது இது கெட்டதுன்றது வேதத்தை கொண்டுதான் நாம அறிந்து கொள்ளுறோமே தவிர நாமளே நாம அறிந்து கொள்ளுவதில்லை. அப்படி இருக்கச்சே அந்த வேதமா உம்மால உபதேசிக்கப்பட்டது. அப்போ குணதோஷத்தை பத்தி அதை பத்தி நினைக்காமல் நாம இந்த கர்மானுஷ்டானங்களை பண்ணணும்ன்றதோ, நாம இதுதானே கடைசியில நேர் உபதேசம் பண்ணேன், அந்த உபதேசத்தினுடைய அர்த்தம் எனக்கு புரியலையேன்னு உத்தவர் கேட்கிறேன்.
அந்த உத்தவர் கேட்கிற அர்த்தத்துக்கு சமாதானத்தை பெருமாள் சொல்ற ஸ்ரீ பகவான் வாச்ச யோகாஸ்திரயோ மயா புரோக்தா நிருணாம் ஸ்ரேயோ விதித்சயா. இந்த கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம்னு சொல்லக்கூடிய 3 யோகங்களை நான் தான் உபதேசம் நான். இது எதுக்காக உபதேசம் பண்ண தெரியுமா? இது மக்களுக்கு நன்மை பயக்கணும், நல்லதை உண்டு பண்ணணுன்றதுக்காக தான் நான் இத உபதேசம் நான். அப்படி இருக்கச்சே ஞான கர்மச்ச பக்திச்ச நோபாய அந்யோ அஸ்தி கர்ஹிச்சித். இப்போ இந்த ஞானம் கர்மம் பக்தின்னு சொல்லக்கூடிய 3 இருக்க, இது உபாய புருஷார்த்த சாதனம். இப்போ இது எல்லாத்துக்கும் எல்லாமே வேதம் தான் மூலமாக இருந்துருக்கு, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அப்படி இருக்கச்சே இது 3 தான் புருஷார்த்த சாதனமாக இருந்துருக்கு. இதை காட்டிலும் வேற ஒன்றும் புருஷார்த்த சாதனமாக எதுவுமே இல்லை. ஆனா இந்த ஞான கர்ம பக்தி யோகங்களை அனுஷ்டிக்க கூட சில சில விஷயங்களை நாம கவனிக்கணும்னு அர்த்தம். அதாவது இந்த சாதனமாக இருந்திருக்க சில பேர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டாக்க, இந்த பக்தியோக நிஷ்டாளாக இருந்திருக்கிறவ ஆசிரம தர்மங்கள் எல்லாம் அனுஷ்டிக்க வேண்டாம் என்றெல்லாம் சில பேர் சொல்றார். அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வரைச்சே எந்தெந்த கர்மாக்களை அனுஷ்டிக்கணும், எதை விடணும், எந்த விஷயத்துல வைராக்கியம் வரணும், எந்த விஷயத்துல நமக்கு ஈடுபாடு, அதாவது கடைசி வரைக்கும் அனுஷ்டிக்க வேண்டியவை எவை, இதெல்லாம் நம்ம நன்னா தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சிருந்தாதான் இந்த அவதான் குணதோஷ வர்ஜித்தாளாக இருப்பா. குணம் தோஷம் இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு நிலையை அடைந்தவர்களாக இருப்பார் என்பதாக அர்த்தம். நிர்விண்ணானாம் ஞானயோகா ஞாசினாம் மிக கர்மசு தேஷு அனிர்வண்ண சத்தானாம் கர்மயோகஸ்து காமினாம். ஞாசினாம் இந்த கர்மா சாதனபூதமான கர்மாவை விடுறவாளுக்கு ஞான யோகம்ன்றது, அதாவது இப்போ கர்மாக்களை அனுஷ்டானம் பண்ற, இந்த கர்மாக்களை அனுஷ்டானம் பண்றதுன்றது அதுவே துக்கத்தை கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு துக்க புத்தியினால இந்த கர்மாக்களை அனுஷ்டானம் பண்ணாத விட்டுறவாளுக்கு ஆகையெல்லாம் சரி, எதுக்காட்டிலும் ஞான யோகம் சுலபமா இருக்கு, பெருமாளையே எப்பவும் தியானம் பண்ணிட்டு இருந்தாக்கா அது பரவாயில்லன்னு நினைச்சிட்டு சில பேர் ஞான யோகம் பண்றதுவாளாக இருந்துருக்கா. இதே சொர்க்கத்துக்கு போகணும்னு நினைக்கிறவாளுக்கெல்லாம் அவளுக்கு கர்மயோகம்ன்றது சாதனமாக இருந்துருக்கு. இப்ப இந்த சொர்க்கத்துக்கு போறதோ இல்ல போகாத இருக்கிறதோ, இந்த ஞான யோகத்தை அனுஷ்டிக்கிறதோ, இதெல்லாம் நாமளே தீர்மானம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. இது எல்லாமே சாஸ்திரத்தை கொண்டுதான் தீர்மானிக்க வேண்டிய விஷயம். எப்படிப்பட்ட அனுஷ்டானங்களை செய்தோமானால் நமக்கு சொர்க்கம் வரும்ன்றதை நாம தெரிஞ்சுக்கணும். என்ன பண்ணோம்னாக்கா நமக்கு நரகம் வரும்ன்றதையும் நாம தெரிஞ்சுக்கணும். எந்தெந்த செயல்களை நம்மளால செய்ய முடியும், எது செய்ய முடியாதுன்றதையும் நாம தெரிஞ்சுக்கணும். இப்படி தெரிஞ்சுட்டாதான் நம்மளால அந்த காரியத்தை பண்ண முடியறதோ பண்ண முடியாதான்றதா இருக்கு. எப்பவும் சில வேதனையோட இருக்கிறதுன்றது இருக்க, அது எப்பவுமே துக்கத்தை தான் கொடுக்கும். நான் எப்ப பண்ண போறேன், எப்படி பண்ணுவணும் தெரியாது என்னன்னு நினைச்சுட்டே இருந்தான்னாக்கா அப்படியே உட்காந்து இருக்க வேண்டியதுதான். ஒரு தைரியத்தோட நம்மளாலையும் சாதிக்க முடியும்ன்ற ஒரு எண்ணத்தோட ஒருத்தன் பிரயத்னப்பட்டான்னாக்க அவனால எல்லாத்தையுமே சாதிக்க முடியும். அந்த பிரயத்னம் இல்லாமல் எப்படி பண்ணுவேன்னு நினைச்சிருந்தான்னாக்கா அவனுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. இன்னும் நிர்விண்ணா நாசி சக்தா பக்தி யோகோ சித்திதா அப்படின்னா, இப்ப ஒரு என்னால பக்தி யோகம் பண்ண முடியாதுன்னு நினைச்சிருந்தான்னா அவனுக்கு பக்தி யோகம் சித்தியை கொடுக்காது. என்னாலையும் பக்தி யோகம் பண்ண முடியும், என்னாலையும் பெருமாளும் தியானம் பண்ண முடியும்னு அதுல ஈடுபடுறவனாலதான் அதை பண்ண முடியுமே தவிர வேற யாராலையும் பண்ண முடியாது. இது லௌகிகமான விஷயத்துல கூட சரி.
நான் எப்படி பரீட்சை எழுதுவேன், நான் எப்படி பாஸ் பண்ணுவேன், நான் சின்னதுன்னா பரீட்சையை எழுத முடியாது, பாஸே பண்ண முடியாது, அப்படியே உட்கார்ந்து இருக்க வேண்டியதுதான். என்னாலையும் சாதிக்க முடியும்ன்ற ஒரு எண்ணம் யாருக்கு வருதோ அவனாலதான் சாதிக்கின்றதுன்றது முடியும் இருக்கு. ஆகையால எந்த ஒரு கர்மாவை அனுஷ்டிக்க செய்யும் நம்மளால இந்த கர்மாவை அனுஷ்டிக்க முடியும்ன்ற ஒரு பூர்ண விசுவாசத்தோட அனுஷ்டிக்கணும்னு அர்த்தம் இருக்கு. இப்ப குணதோஷ விவர்ஜிதான்னு சொல்றதுனால என்ன அர்த்தம்னாக்கா, நாம அனுஷ்டிக்கிறதுனால நாம சிறந்தவர்கள்னோ, சில பேரால அனுஷ்டிக்க முடியாத போனதுனால அவர்கள்லாம் தாழ்ந்தவர்களோ என்கிற எண்ணம் இல்லாமல், இது ஈஸ்வர சங்கல்பம் நம்மள அனுஷ்டிக்க வச்சிருக்கு, இதை நான் அனுஷ்டிக்கிறேன், இந்த காரியத்தை நான் பண்றேன். இப்ப நாம உபன்யாசம் பண்றோம், உபன்யாசம் எல்லாராலையும் உபன்யாசம் பண்ண முடியாது. ஆனா அந்த உபன்யாசம் நாம பண்றோம்னா, நான் தான் உபன்யாசம் விசேஷமா உபன்யாசம் பண்ணேன்னு நான் கர்வப்படக்கூடாது. ஏன்னா ஈஸ்வர சங்கல்பத்தினால எனக்கு இப்படிப்பட்ட ஒரு புத்தியை ஈஸ்வரன் கொடுத்திருக்கேன். என்னை காட்டலாம் அற்புதமா பண்றவா எத்தனையோ பேர் இருக்கலாம். அதே சமயத்துல ஒருத்தனுக்கு உபன்யாசம் பண்ண தெரியாதுன்னு ஒண்ணு சொன்னதுனால அவனை தாழ்ந்தவனா நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவனிடத்துல எத்தனையோ குணங்கள் இருக்கலாம், பகவத் பக்தி இருக்கலாம், எத்தனையோ விஷயங்கள் இருக்கலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு செயல்லையும், இது வைதிகமான காரியமா இருந்தாலும் லௌகிகமான காரியமா இருந்தாலும், நாம பண்றதுனால அதுக்கு விசேஷம் இல்லது பிறர் பண்ணாததுனால அதுக்கு தோஷம்னோ அந்த புத்தி கூடாதுன்னு தான் தாத்பரியமே தவிர காரிய விவேகத்தை வானான்னே சொல்லல. இந்த காரியத்தை பண்ணணும், இந்த காரியத்தை பண்ணக்கூடாதுன்னு சாஸ்திரத்துல விதிச்சிருக்க. சத்தியம் வத தர்மம் தர, எப்படி மாதர் தேவோ பவ, பிதர் தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவான்னு எல்லாம் சொல்லியிருக்க. இந்த காரியங்கள் எல்லாம் அனுஷ்டிக்கிறதுல எந்த விதமான தோஷமும் இல்லை. இதுல இது குணதோஷத்தை தெரிஞ்சுட்டுதான் குணம்ன்றது ஆச்சாரிய தேவோ பவான்னு சொல்லிருக்கு, ஆச்சாரிய வந்தனம் பண்றது இருக்கு விசேஷம்னு தெரிஞ்சுட்டு நாம பண்றது விசேஷம். அதுல ஒண்ணும் தப்பு கிடையாது. அதே சமயத்துல இப்ப நாம பண்ணிட்டதுனால இது குணம்னு இன்னொருத்தர் பண்ணாததுனால அவளை தோஷமாகவோ நினைக்காமல் நாம அந்த கர்மாக்களை அனுஷ்டானம் பண்ணணும்ன்றதுதான் இந்த இடத்துல தாற்பயம். சில பேருக்கு அவளுடைய ஒரு ஜன்மாந்தர சுக்கிருத்தம் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, பகவத் விஷயத்துல தானா ஒரு ஈடுபாடு ஏற்படுத்தும். மத் கதாசிரவணாதுவா யாவத் ஸ்ரத்தா நஜாயத்தே தாவத்து கர்மாணி குர்வீத ந நிர்வித்யேத யாவதா. எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றதுலயோ, எம்பெருமானுடைய பகவத் கதைகளை கேட்பதிலேயோ சொல்லுவதிலேயோ எது வரைக்கும் ஸ்ரத்த உண்டாகாத இருந்துருக்கோ அது வரைக்கும் கர்மானுஷ்டானம் பண்ணிட்டேதான் இருக்கணும். அப்ப அதுக்கு மேல அப்ப பண்ணுவானாமா விட்டுடலாமா அப்படின்னு அர்த்தம்ல. அனபிசம்ஹித பலத்தை உத்தேசிக்காமல் அது எம்பெருமானுடைய கட்டளை என்கிற ரீதியில ஸ்வதர்மஸ்தோ யஜன் யஜ்ஞைஹி அநாசைஹி காம உத்தவ, இந்த பஞ்சமகா யஜ்ஞாதிகள் எல்லாம் அனுஷ்டிக்கச்சே இது நம்மளுடைய தர்மம், இது கிரகஸ்தனுடைய தர்மம், இதை நாம அனுஷ்டிக்கிறோன்ற ஒரு எண்ணம். இதுக்கு மேல ஒரு பிரயோஜனத்தை எதிர்நோக்கி இல்லாமல் அநாசிகி, இதுல எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாமல் அனுஷ்டிக்கணும் என்பது தாற்பயம். அப்போ இப்படி அனுஷ்டிச்சான்னாக்கா அஸ்மின் லோகே வர்த்தமானஹா ஸ்வதர்மஸ்தஹா அனகஹா சுச்சி. இப்ப இந்த லோகத்துல ஸ்வதர்மத்தை அனுஷ்டிச்சுண்டு பரிசுத்தமானவனாக இருந்துட்டு தான் அனுஷ்டிக்கிறதுனால தனக்கு ஒரு பெரிய ஒரு உயர்வு வந்துட்டதாகவோ அல்லது சிலர் அனுஷ்டிக்காததுனால அவருக்கு தாழ்வு வந்துட்டதாகவோ அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் இல்லாமல் ஒருத்தன் இந்த லோகத்துல ஒருத்தன் இருந்துட்டு அவன் எம்பெருமான் இடத்துல பக்தியோடு இருந்தான்னாக்கா, அதாவது அது எதிர்ச்சையா வந்தாலே போறோம். நாம முயற்சி பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏதோ நம்ம பண்ணிருக்கிற ஜன்மாந்தர சுக்கிருத்தத்தினால எம்பெருமான் இடத்துலயும் பக்தியும் வந்துடுத்தோம்னாக்கா அப்போ என்ன பண்ணுவார்னா அவளுக்கு பெருமாள் க்ஷேமத்தை ஏற்படுத்துவேர். இந்த மாதிரி ஒரு நிலை சொர்க்கலோகத்துல இருந்திருக்கிற தேவதைகள்லாம் கூட
இந்த மனுஷலோகத்துல இருக்கணும்னு ஆசைப்படுவாளாம். நரக்கத்துல இருக்கிறவாளும் மனுஷலோகத்துல இருக்கணும்னு ஆசைப்படுவாளாம். ஏன் ஆசைப்படுவான்னா, ஞான பக்தி இந்த கர்மயோக ஞான யோக பக்தி யோகங்கள்லாம் செய்வதற்கு சாதகமாக இருக்கக்கூடியது இந்த மனுஷ சரீரம் தான். ஆகையால இப்ப இந்த மனுஷனாக இருந்திருக்க செய்ய நாம நல்ல காரியங்களை பண்ணி நாம நல்லதை அடையணும், பெருமாளை அடையணும்ன்றதுக்கு இவ்வளவு விசேஷம் சொல்ற இங்க. அஹோராத்திரை சித்தியமானம் புத்வா ஆயுஹு பயவே பசுகு முக்த சங்கா பரம் புத்வா நிரீக உபசாமியதி. ஒரு ராத்திரி போயிடுத்து, ஒரு நாளுக்கு போயிடுத்து, ஒரு மாசம் போயிடுத்து, ஒரு வருஷம் போயிடுத்துன்னு ஒவ்வொரு நாளும் நினைச்சுட்டு இருந்தான்னாக்கா கண்டிப்பா என்னுடைய ஆயுசுல ஒரு நாள் போயிடுத்து, ஒரு நாள் போயிடுத்துன்னு இதனால ஒரு பயம்தான் வரப்போறது, அதனால ஒரு நடுக்கம் வரப்போறது. இப்ப இந்த சரீரத்துல பற்று இல்லாதவனா கணக்கு ஒருத்தன் இருந்தான்னாக்கா, அவன் பரமாத்மாவை தெரிஞ்சுட்டான்னாக்கா இந்த நாள் கழியறதுனால அவனுக்கு எந்த ஒரு துக்கமும் வரப்போறது இல்லை. அதோடு மாத்திரமில்ல, இந்த சரீரம் இருந்துருக்க நிருதேகம் ஆத்யம் சுலபம் சுதுர்லபமும் பிளவம் சுகல்யம் குரு கர்ணதாரம் மயா அனுகூலேன நபஸ்வதேரிதம் புமான் பவாப்தின் நரரே ஆத்மா. இந்த மனுஷ சரீரம் கிடைக்கிறதுன்றது இருக்க, இது சுதுர்லபம். அதாவது அவ்வளவு எளிதானது அல்ல. எத்தனையோ காலத்துல எவ்வளவோ புண்ணியங்களை பண்ணிதான் இந்த மனுஷ தேகம்ன்றது நமக்கு கிடைச்சிருக்கு. ஹிருதேகம் ஆத்தியம். இப்போ இந்த மனுஷ சரீரமானது ஒரு பிளவம்னாக்க ஓடம் மாதிரி. இது இந்த ஓடத்தை எவ்வளவோ பெரிய பெரிய சமுத்திரத்தை கூட தாண்டக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு ஓடமாக இது இருந்துருக்கு. இப்போ மயா அனுகூலேன நபஸ்வதேரிதாம் புமான் பவாப்தின் நரதரே சமாப்பகாம். இந்த மனுஷ சரீரம் பெற்றதை கொண்டு மொத்தம் நல்ல காரியத்தை கர்மயோக ஞான யோக பக்தி யோகங்களோ சரணாகதியோ பண்ணாமல் அவன் கணக்கு வீணாக்கிட்டான் அப்படின்னாக்க அவன் ஆத்மஹா தன்னையே கொன்றவனாக, ஆத்மாவையே அழித்தவனாக கருதப்படுவான்னு சொல்லி சொல்றான். இந்த மனுஷ சரீரத்தை கொண்டு கர்மயோக ஞான யோக பக்தி யோகமோ அல்லது சரணாகதியோ பண்ணி அது மூலமாக இந்த ஆத்மாவை கடை சேர்த்தி இந்த ஆத்மாவை பகவத் கைங்கரியத்துல ஈடுபடும்படியாக பண்ண வேண்டியதுதான் நம்மளுடைய கடமை. இதை வீணாக்கிட்டான்னாக்க அப்போ அவன் ஆத்மாவையே அழித்தவனாக ஆயிடுவான். ஆகையால ஏகவை பரமோ யோகா மனச சங்கிரக ஸ்மிருதா ஹிருதயஜ்ஞத்வம் அன்விச்சன்னு அதாந்தஸ்யா வர்த்தோ யதா. என்ன பண்ணணும் கேட்டா, ஹிருதயஜ்ஞத்வம் அவளுடைய மனசு இருக்க, அந்த மனசு அதையே ஒரு யாக இதுவாக நாம உருவகப்படுத்திக்கிறது. நம்ம மனசை கொண்டு எது நல்லது எது கெட்டதுன்றத நாம தெரிஞ்சுக்கணும். அந்த சனை முள்ள நம்ம மனசு எது நல்லதுன்னு சொல்றதோ அத நாம செய்யணும்னு அர்த்தம். அது முள்ள நமக்கு எது நல்லதுன்னு தோன்றதோ அதை நாம அந்த நல்லதுல நம்ம புத்தியை ஈடுபடுத்திக்கணும். அப்படி ஈடுபடுத்தி அது மூலமா நாம என்ன பண்ணணும்னு கேட்டா, இந்த சம்சாரத்தை கடப்பதற்கு உண்டான வழியை நாம பார்க்கணும். ஆகையால இந்த மனத்தை கொண்டு சத்விஷயங்கள்ல ஈடுபடுத்தி அது மூலமாக இந்த சரீரம் பெற்றதுக்குமே மனுஷ சரீரம் கிடைச்சிருக்க இத வீணாக்காமல் எம்பெருமானிடத்துல புத்தியை செலுத்தி இந்த சம்சாரத்தை தாண்டுவதற்கு வழிய பார்க்கணும்.
எதி குறியாத் பிரமாதேன யோகி கர்ம விகர்ஹிதம் யோகே நைவ தஹே தம்மஹா நானிய தத்ர கதாச்சன. ஒரு யோகியா இருக்கிறவன் உலகத்தார் பழிக்கக்கூடிய ஒரு செயலை செய்யும்படியான ஒரு நிலை வந்ததுன்னாக்க இப்ப அவனுக்கு என்ன பண்றதுன்னா மறுபடியும் யோகம் பண்ணி தபஸ் பண்ணிதான் அதனால வந்த ஒரு இழிவை போக்கடிக்கும். விஸ்வாமித்திரர் யோகம் பண்றேன், பெரிய தபஸ் பண்றேன், தபஸ் பண்ணாக்க அதுல ஒரு சீமானுக்கு வெள்ளம் வர அதனால ஒரு மனசுல ஒரு சஞ்சலம் ஏற்படுறது, அதனால கொஞ்சம் விபரீத புத்தி ஏற்பட்டுருக்கு அவருக்கு. இப்ப காலக்கிரமத்துல இதுவும் அழியக்கூடிய சுகம்னு தெரிஞ்ச பிற்பாடு அப்போ இப்ப மறுபடியும் இப்ப அந்த யோகத்துல நடந்த தவறுக்கு பிராயச்சித்தம் என்ன, மறுபடியும் யோகம் பண்றதுதான், மறுபடியும் தபஸ் பண்றதுதான் பிராயச்சித்தமாக இருந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி பகவத் விஷயத்துல ஈடுபட்டவனாக இருந்திருக்கிறவனுக்கு எங்கேயான ஒரு சில சமயத்துல ஒரு தவறு ஏற்பட்டு வேற ஒரு நிலை ஏற்பட்டதுன்னாக்க அப்போ மறுபடியும் என்ன பண்ணணும், மறுபடியும் அதுக்கு பிராயச்சித்தமாக பகவத் விஷயத்திலேயே ஈடுபட்டு அது பகவத் தியானமே தான் பண்ணணுமே தவிர வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப குணதோஷ விதானேன கர்மணாம் ஜாத்திய சுத்தானாம் அனேன நியமகிருதா குணதோஷ விதானேன சங்கானாம் தியாகனேச்சயாம் ஜாதஸ்ரத்தோ மத்கதாசு நிர்விண்ணா சர்வகர்மசு வேத துக்காத்மகான் காமானு பரத்யாகே ஜனீஸ்வரா. இப்ப இந்த குணம் தோஷம் என்பது எதுக்காக தெரிஞ்சுக்கிறதுன்னா நாம இந்த காரியத்தை பண்றதுனால நாம பெரிய மனுஷன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கோ இல்ல இதை பண்ணாதவா அந்த தோஷம்னு வேற சில காரியங்களை பண்றதுனால அவ தாழ்ந்தவர்கள்னோ என்று நினைப்பதற்காக இந்த குணதோஷ விவேகம் இல்லை. இப்ப குணதோஷம் விவேகம்ன்றது என்னத்துக்காக ஏற்பட்டது, இது நல்லது கெட்டதுன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன அப்படின்னா குணதோஷ சங்கானாம் தியாகனேச்சையாம். இப்ப நமக்கு இருக்கக்கூடிய பற்று இந்த லௌகிகமான விஷயங்கள்ல நமக்கு இருக்கக்கூடிய பற்ற விடுவதற்காக தான் குணதோஷம்ன்றது சொல்லப்பட்டிருக்கு. மக்கதாசு ஜாதஸ்ரத்தா அந்த எம்பெருமானுடைய பிரபாவங்களை கேட்பதுல ஸ்ரத்தை உண்டாவனாக இருந்துட்டான்னாக்க அவன் என்ன பண்ணுவான், அந்த கர்மாக்களை அனுஷ்டிக்கச்சே இந்த கர்மாக்களால பலனை பத்தி அவன் எதிர்நோக்க மாட்டான். இது எம்பெருமானுடைய கட்டளை, அந்த கட்டளையை நாம பின்பற்றுகிறோம்னு அந்த கர்மாவை அனுஷ்டிக்க போறான். அப்ப அதுல ஒரு கஷ்டமே அவனுக்கு தெரிய போறது இல்லை. நாம எதான பலனை எதிர்நோக்கினாதான் இப்ப நாம பண்ற காரியத்தினால பலன் வருமோ வராது போயிடுமோ, வராது போயிடுச்சுன்னா என்ன பண்றது என்றெல்லாம் ஒரு வேதனையோட அதை நினைப்பான், அதை கஷ்டமா பாவிப்பான். பலனை எதிர்நோக்காத ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டு இருக்கான்னாக்க அந்த காரியங்கள் சுலபமாக அது போயிட்டேதான் இருந்துட்டு இருக்கும். ஆகையால அவன் எம்பெருமான ஆசிரியக்கவனுக்கு வேற எந்த விஷயத்திலையும் ஈடுபாடு வரப்போறதில்லை, லௌகிகமான விஷயங்கள்ல ஆசையும் அவனுக்கு வரப்போறதில்லை. ததோ பஜேத மாம் பிரீத்யா ஸ்ரத்தாளு திருட நிச்சய. ஆகையால நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன், நானு அந்த என்னை நீ பிரீத்தியா பஜேத ரொம்ப ஒரு பிரீத்தியோட பக்தியோட என்ன அடையணும், ஸ்ரத்தையோட என்ன அடையணும், ஒரு திருட நிச்சயம். திருட நிச்சயம் என்ன, அந்த தத்துவத்திலேயோ ஹிதத்திலேயோ புருஷார்த்தத்திலேயோ மூணுலயோ திருட நிச்சயம். எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனே பரதத்துவம்ன்ற விஷயத்துல ஒரு நிச்சயத்தோட இருந்திருக்கிறது, யாராலையும் மாற்ற முடியாத ஒரு எண்ணத்தோட இருந்திருக்கிறது. அதே மாதிரி எம்பெருமான அடைவதற்கு நம்ம மாதிரி இருக்கிறவர்களுக்கு பிரபத்தி ஒண்ணுதான் உபாயம் என்கிற விஷயத்துல திருட நிச்சயத்தோட இருக்கிறது. புருஷார்த்தத்துல வரச்சே அந்த பகவத் கைங்கரியம் தான் புருஷார்த்தம்னு அதுல திருட நிச்சயத்தோட ஒருத்தர் இருந்திருந்தான்னாக்கா, இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோட ஒருத்தம் பஜேதமாம் என்னை எம்பெருமானை அடைபவனாக இருந்தான்னாக்கா, அதனால என்ன ஆயிடுச்சுன்னா ஜுஷமானச்சு தான் காமானு துக்கோதக்காச்ச கர்க என்னன்னு பெருமாளுக்கு அவளிடத்துல ஒரு பிரீத்தி ஏற்படும். அந்த பிரீத்தி ஏற்பட்டதுன்னாக்கா துக்கத்தை கொடுக்கக்கூடிய செயல்கள்ல அவளுக்கு ஈடுபாடு இல்லாததாகவும்
தனக்கு சிரேயத்தை கொடுக்கக்கூடிய செயல்கள்ல மாத்திரமே ஈடுபாடு வரும்படியான ஒரு நிலைன்றது அவளுக்கு ஏற்பட போகுது. ஆகையால அசகிருத் முனிகி முனியாக மனநசீலாக இருந்திருக்கிறவா என்னையே எப்பொழுதும் நினைத்து இந்த துக்கத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய செயல்கள்ல இருந்து விடுபட்டவர்களாகவும் ஸ்ரேயத்துக்கு காரணமாக இருந்திருக்கிற செயல்கள்ல ஈடுபடுபவர்களாகவும் ஆகிறார்கள். ஆகையால பிஜ்யதே ஹிருதய கிரந்திகி சித்தியந்தே சர்வசம்சயாக க்ஷீயந்தே சாஸ்திர கர்மாணி தஸ்மின் திருஷ்டே கிலாத்மனி. இந்த ஸ்லோகம் வேதாந்தத்துல ஸ்ரீபாஷ்யத்துல நிறைய இடத்துல எடுக்கிற இத பிரமாணமாக எடுக்கிற भिद्यते हृदय ग्रंथि छिद्यन्ते सर्व संशयाः. இப்போ இப்படி எம்பெருமானை திருட நிச்சயத்தோட ஆசிரியக்கிறவர்களாக இருக்கிறவளுக்கு அவளுக்கு பக்தி யோகத்தினால வரக்கூடியதுனால என்ன ஆகுதுன்னாக்க அவ மனசுல இருக்கக்கூடிய ஹிருதயத்துவமாக இருக்கக்கூடிய எல்லா காமங்களும் போயிடுது. சித்தியந்தே சர்வ சம்சயாக இந்த பரமாத்மா விஷயத்துல வரக்கூடிய சம்சயங்கள் என்ன உண்டோ சந்தேகங்கள் உண்டோ எல்லாம் போயிடுது. க்ஷீயந்தே சாஸ்திர கர்மாணி அவனுடைய பாபங்கள் இந்த புண்ணியரூபமாகவும் அதாவது மோட்சத்துக்கு தடங்கலாக இருந்திருக்கிற பாபம் அதுவும் போயிடுறது. எப்போ தஸ்மின் திருஷ்டே கிலாத்மனி உலகம் முழுவதுக்கும் ஆத்மாவாக இருந்திருக்கிற அந்த எம்பெருமான அந்த யோக தசையில சாட்சா்காரம் பண்ணியாச்சுன்னாக்கா அவளுக்கு எல்லா சம்சயமும் போயிடுறது, எல்லா கர்மாவும் போயிடுறது. அவ அடுத்தது மோட்சத்தை தான் அடைய வேண்டியதாக இருந்துருக்கு. ஆகையால தஸ்மாத் பக்தியுக்தஸ்ய யோகினோவை மதாத்மனா நஜானம் நஜ வைராக்கியம் பிராயா ஸ்ரேயோ பவேதிக. இப்படிப்பட்ட யோகத்தோட இருந்திருக்கிறவனுக்கு ஞானமோ வைராக்கியமோ அதெல்லாம் ஒரு முக்கியமாக கருதப்படுவது இல்லை. அது எல்லாத்தையும் தாண்டி போயிடுறான்னு அர்த்தம் அதுக்கு. ஆகையால இதுல ஸ்ரேயோ பவேது சர்வம் மத்பக்தி யோகேன மத்பக்தா லபதே. என்னுடைய பக்தனாக இருந்திருக்கிறவன் மத்பக்தி யோகேன எம்பெருமான் விஷயத்துல பக்திய அனுஷ்டிப்பதுனால சர்வம் லபதே எல்லாம் அடைகிறான். இந்த லோகத்துல எதனா ஐஸ்வர்யம் வேணும்னாலும் அதுவும் வருது அவனுக்கு, சொர்க்காதிகள் வேணும்னாலும் வருது, அபவர்க்கம்னு சொல்லக்கூடிய மோட்சம் வரணும்னாலும் இன்னும் கேட்ட கைவல்யம் வேணும்னாலும் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருந்திருக்க. ஆகையாலதான் எங்க சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட அந்த கர்மானுஷ்டானங்களை அவள்லாம் அனுஷ்டிக்கிறான். நான் அந்த சாஸ்திரத்துல உபதேசம் பண்ணின கர்மயோக ஞான யோக பக்தி யோக பிரபத்திகளை அவ அனுஷ்டானம் பண்ணி அது மூலமாக க்ஷேமத்தை அடைகிறார்கள். க்ஷேமம் விதந்தி மஸ்தானம் எத் பிரம்ம பரமம் விதுரு. அந்த பரமாத்மாவினுடைய ஸ்தானத்தை அடைவதுதான் க்ஷேமமாக கருதப்படுகிறது. ஆகையால இப்படி அனன்ய பிரயோஜனமாக வேற எதையும் விரும்பாமல் அந்த எம்பெருமானையே விரும்பி இப்படிப்பட்ட காரியங்களை பண்ணிட்டு இருக்கவாளாக இருந்திருக்கிறவா சகல க்ஷேமத்தையும் அடைகிறான்னு ஏற்படுறது. இப்ப இந்த இடத்துல முக்கியமா சொல்ல வேண்டியது என்னன்னா, இது கர்மயோக ஞான யோக பக்தி யோக நிஷ்டாள் அவ விஷயம் சரி, பிரபத்தி நிஷ்டாள் பிரபத்தியில பண்ணவா சரணாகதி பண்ணவாள் விஷயத்துல இது எப்படி அப்ளிகபிள் ஆகுதுன்றது கொஞ்சம் பார்க்கணும். சரணாகதி பண்ணவாளா இருக்கிறவா என்னன்னா, அவளும் அந்த எம்பெருமான் தவிர வேற புகழ் இல்லை என்கிற ஒரே ஒரு எண்ணத்தோட பெருமாளிடத்துல சரணாகதி பண்ணிட்டாள்னாக்க அவளுக்கு அவ எப்ப பிரார்த்தனை பண்ணிருக்காளோ அந்த பிரார்த்தனை பண்ணின காலத்துல அவளுக்கு அந்த க்ஷேமம் வரப்போறது. அதாவது பெருமாளை அடைவதாகிற ஒரு க்ஷேமம்ன்றது வரப்போறது. அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இப்படி இருந்துட்டு இருக்கிறவாள் விஷயத்துல அவளுக்கு ஞானமோ வைராக்கியமோ ஒரு பொருட்டு இல்லைன்னா என்ன அர்த்தம்னா, இப்ப பெருமாளு கதி அவர் தான் எல்லான்ற ஒரு எண்ணத்தோட ஒருத்தன் சரணாகதி பண்ணிட்டான்னாக்க
அவளுக்கு இவ இந்த ரகசியத்திரை சார் காலக்ஷேபம் பண்ணிருக்காளா, வேதாந்தம் வாசிச்சிருக்காளா, அதையும் பண்ணிருக்காளா, இவாளுக்கு என்ன ஞானம் இருந்துருக்கு என்று சொன்னா இந்த ஞானம்லாம் ஒரு பொருட்டே இல்லை. அவளுக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஞானம், என்னன்னா அந்த ஸ்ரீமன் நாராயணனே பரதத்துவன்ற ஒரு ஞானம், அவர் அடைவதற்கு சரணாகதி ஒன்றே வழின்ற ஒரு ஞானம், அதே மாதிரி அவனுக்கு கைங்கரியம் பண்றதுதான் புருஷார்த்தம்ன்ற ஞானம் இருக்க. இதுவே போர்மை தவிர வேற ஞானம் எதுவும் தேவைப்படலைன்றதுக்கு தான் அந்த இடத்துல சொல்ற வார்த்தை. இந்த ஞான வைராக்கியாதிகள்லாம் தேவையில்லைன்னா, வைராக்கியம்ன்றது என்ன? இப்ப மகர்ஷிகள் மாதிரி தாடி வளர்த்துண்டோ இல்ல வேற பிரகாரமா இருந்துட்டோ எங்கேயோ காட்டுல இருந்துட்டாதான் வைராக்கியம்னு நினைக்க வேணாம். அவளுடைய ஒரு ஆசிரம தர்மத்தை பலத்தை விரும்பாமல் இது எம்பெருமானுடைய கட்டளைன்ற முறையில அனுஷ்டானம் பண்ணிட்டு வந்தமானாலே அதுவே வைராக்கியம்தான். அனபிசம்ஹித பலமாக அந்த காரியங்களை பண்ணக்கூடிய ஒரு நிலை இருக்க, அதுதான் வைராக்கியமே தவிர அதை தவிர வேற வைராக்கியத்தை இந்த இடத்துல அபேட்சிக்கலைன்னு அர்த்தம். அதுக்கு அப்படி நடந்துக்கிறதுக்கு, இவ்வாறு நடந்து கொள்வதற்கு இப்போ சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்ட விஷயங்கள்ல எது குணம், அதை நாம ஆசிரியக்கிறது, எதுல தோஷம், எது பண்ணா தவறுன்றத நாம தெரிஞ்சுக்க வேண்டியதா இருந்துருக்கு. ஆகையால குணதோஷத்தை தெரிஞ்சுக்கிறதுன்றது ஒண்ணு. அந்த குணதோஷத்தை தெரிஞ்சுக்கிறது தன்னை பெருமைப்படுத்துவதற்கோ, அதாவது குணமான விஷயத்தை அனுஷ்டிக்கிறதுனால தன்னை பெருமைப்படுத்துவதற்கோ பிறரை தூஷிப்பதற்கோ அல்லாமல் நாம பெருமாளுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக தெரிந்து கொள்வது இருந்திருக்க, அது உத்தமம்னு அர்த்தமே தவிர இப்ப அது குணதோஷத்தையே தெரிஞ்சுக்குவானான்றதுக்கு இதுதான் தாற்பயமே தவிர எது நல்லது எது கெட்டதுன்றது பாகுபடுத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம்தான்றது இந்த இடத்துல உத்தவருக்கு கண்ணன் உபதேசம் பண்ற. இந்த உபதேசத்தினால நாம தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னு பார்க்கணும். இன்னைய உபன்யாசத்துல நாம தெரிஞ்சுக்கிறது முக்கியமான விஷயம், நாம நல்ல கர்மாக்களை அனுஷ்டானம் பண்றதுனால கர்வப்படக்கூடாது. நாம போய் நித்தியம் ஸ்தோத்திரானுசந்தானம் பண்ணிட்டு இருக்கோம், நித்தியம் பெருமாள் திருவாராதனம் பண்ணிட்டு இருக்கோம், எப்பப்போ முடியறதெல்லாம் பெருமாளை சேவிச்சுட்டு இருக்கோம், பகவத் கைங்கரியமும் நம்மளால முடிஞ்ச கைங்கரியத்தை பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட விஷயங்கள். அவளுக்கு உண்டான ஆசிரம தர்மங்களையும் நாம பண்ணிட்டு இருக்கோம், சந்தியாவந்தனாதி தர்மங்களையும் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நான் எத்தனையோ பேர் பண்ணாதவா இருந்துட்டு இருக்கா. பண்ணாதவாளை மட்டமா நினைக்க வேண்டாம். அவளை காட்டுல நான் சிறந்தவனா சாஸ்திரம் சொன்னா சொல்லிட்டோம், நீ கர்வப்படாத, அதுதான் முக்கியம். ஆகையால நாம உபன்யாசம் கேட்கிறோம், நாம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுட்டு இருக்கோம்னுட்டு நாம எந்த சமயத்திலையும் கர்வப்படக்கூடாது. நமக்கு வந்திருக்கிற ஞானம்ன்றது எதுக்காக ஏற்பட்டிருக்கு? இப்ப எத்தனையோ நாளா நம்ம இந்த உபன்யாசங்கள் எல்லாம் கேட்டுட்டு இருக்கோம். ஒருத்தர் பௌத்திய ஸ்ரோதவியம் பௌதா ஸ்ரோதவியம்னு நீங்க எல்லாம் எத்தனையோ பேர் எவ்வளவு பண்ற உபன்யாசங்கள்லாம் கேட்டுட்டு இருக்குங்கோ. அந்த கேட்டு இருக்கிறதுனாலையும் அதனால நமக்கு வந்த பலன் என்ன அப்படின்னா, அந்த பகவத் பக்தி எம்பெருமான் இடத்துல ஈடுபாடு, அவ்வளவுதானே தவிர பிறர் தோஷம் சொல்றதுக்காக வந்த குணம் அல்ல இது. அதே மாதிரி தோஷத்தை என்ன தெரிஞ்சுக்கிறதுனா, நம்மளால நாம அனுஷ்டிக்கிற செயல்கள்ல சில காரியங்கள்லாம் தவறானதாக இருந்ததுன்னாக்கா அதை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தவிர்க்கிறதுக்கு நாம பிரயத்னப்படணும். ஆகையால அதுக்காக தான் அந்த கர்மாக்கள்ல அந்த செயல்கள்ல இருக்கக்கூடிய தோஷத்தை நாம தெரிஞ்சுக்கணுமே தவிர வேற ஒருத்தரை பார்த்து தூஷிப்பதற்காக அந்த தோஷ புத்தின்றது நமக்கு வரக்கூடாது. இப்படி நம்ம காரியங்களை எம்பெருமானிடத்திலேயே பக்தியோட பண்ணிட்டு இருந்தோம்னாக்கா அது லௌகிகமான காரியமா இருந்தாலும் நித்திகரமான இருந்தாலும் அது நமக்கு நன்மையே விளைவிக்கும். ஆகையால குணதோஷ பாகுபாடு அதை தெரிஞ்சுக்கிறதும் அவசியம்தான்றது உத்தவருக்கு கண்ணன் பண்ணின உபதேசம். அது நமக்கும் அது ரொம்ப ரொம்ப அவசியமாக அறிந்து கொள்ள வேண்டிய விஷயமாக ஆகுது. ஆகையால நாமளும் நம்மளால முடிந்தவரை அந்த உபதேசத்தை பின்பற்றி நடக்கணும்னு கண்ணனிடத்துல பிரார்த்தனை பண்ணிட்டு
விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.